பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 11 வசனம். அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்திரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் அனனியா என்கிறதான தேவனுடைய மனிதனை பார்த்து, சவுல் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சவுலை குறித்து ஒரு நற்சாட்சி சொல்லுகிறதை இங்கே காண்கிறோம். பொதுவாக நம்முடைய ஊரில் சிலரை குறித்து, நம்மை குறித்து கூட சிலர் விதமாக சொல்லுவார்கள். அவன் நல்ல மனிதன், நல்ல சாந்த குணமுள்ளவன், இரக்க குணமுள்ளவன், யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டான், ஒழுங்க சர்ச்சைக்கு போகிறவன், நன்றாக ஆண்டவர் ஆராதிக்கிறவன், இப்படி தன்னுடைய வேலையில் உண்மை உள்ளவன், இப்படி பல சாட்சிகளை நம்மை குறித்து சொல்லலாம். நாம் மற்றவர்களை குறித்து விதமாக சாட்சி சொல்லலாம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிற சாட்சி, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த சவுல் ஆண்டவர் இந்த சாட்சி சொல்லும்போது பெரிய நீதிமான் எல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த 9 அதிகாரம் ஆரம்பத்தில் வாசிக்கும் போது அவன் சபையை துன்பப்படுத்தி, சபையில் உள்ள ஜனங்களை சிலரை கொலை செய்து, பலரை சிறைச்சாலையில் போட்டு மிகுந்த கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான ஒரு காலகட்டத்தில் தமஸ்குவில் உள்ள ஜனங்களையும், தமஸ்குவில் உள்ளதான சீசர்களையும், தேவனுடைய பிள்ளைகளையும் பிடித்து அவளை சிறைச்சாலையில் போடுவதற்காக பிரதான ஆசாரியனிடமிருந்து அதிகாரத்தை, நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு வருகிற வழியிலே மத்தியான வேளையில் ஒரு பயங்கரமான ஒளி, சூரிய பிரகாசத்தை பார்க்கலும் மிகுந்த பிரகாசமான ஒரு ஒளி சவுலை சுற்றி பிரகாசித்தது. அந்த ஒளியின் வல்லமையிலே சவுல் கீழே விழுந்தான், பார்வை இழந்தான். அப்பொழுது அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? இந்த ஒளி அவனை சந்தித்ததே, ஆண்டவரே நீர் யார்? உடனே இயேசு சொல்லுகிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துவது இந்த கிறிஸ்தவர்கள் அல்ல, என்னை துன்பப்படுத்துகிறாய். நீ எனக்கு விரோதமாக தீமை செய்கிறாய், என்னை உதைக்கிறாய், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் அப்படின்னு சொன்னதும் இந்த சவுல் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பி பட்டணத்துக்கு உள்ளப்போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். உடனே எழும்பனா, கண்கள் பார்வை இல்லை, அவனை கையிலாக கொடுத்து பட்டணத்துக்கு உள்ளே அழைத்து கொண்டு போனார்கள். யூதா என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதனுடைய வீட்டில் இந்த சவுல் இருந்து 3 நாள் வரைக்கும் புசியாம குடியாம அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் புசியாம குடியாம ஜெபிக்கிறதை ஆண்டவர் பார்த்து, அந்த பட்டணத்தில் அனனியா என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். அந்த தேவ மனிதனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நீ நேர்த்திரு என்னப்பட்டதான தெருவில் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னப்பட்டவனை நீ தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று அனனியா பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அனனியா சில சாக்கு போகல் சொல்கிறார், ஆண்டவரே அவன் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்தவன், ஸ்தேவானை கொலை செய்ய சம்மதித்தவன், இங்கே தமஸ்குவில் உள்ள ஜனங்களை, கிறிஸ்தவர்களை பிடிக்கும்படி கூட தேவ பிள்ளைகளை பிடித்து சிறைச்சாலை போடுவதற்கு அவன் அதிகார பத்திரம் வாங்கி கொண்டு, நிருபங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறான். அவன் எவ்வளவோ தீமைகளை செய்திருக்கிறான் என்பதை நீர் அறிவீர், நானும் அறிந்திருக்கிறேன். இப்போ அவனை சந்திக்கும்படியாக என்ன போய் சொல்லுகிறேன் என்று சொல்லி சில சாக்கு போக்களை சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் உண்டு, பரிசுத்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு, நான் ரொம்ப மோசமானவன். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கும் போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற சாட்சி உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ஏற்றதாக இருக்கிறது. அவர்களிலே பிரதான பாவி நான். பிரதான பாவியாகி என்ன நீங்கள் தெரிந்து கொண்டு நோக்க என்ன? நான் பிரதான பாவியாக இருக்கிறேனே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான அந்த ஜெப குறிப்பை சவுல் ஜெபித்திருப்பான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்,
இந்த பாவியை நீங்க சந்தித்திருக்கிறீரே, இந்த பாவியை ஒளியின் மூலமாக சந்தித்து என்னோட பேசுகிறீரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்திருப்பான். அந்த சவுல் ஜெபித்த போது ஆண்டவர் அமைதியா இருக்கவில்லை. நான் அனனியா என்கிற தீர்க்கதரிசி அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நீ உள்ள போ, பட்டணத்துக்கு உள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று மாத்திரம்தான் சொன்னார். ஆனால் இவன் ஜெபித்த போது ஆண்டவரால் அமைதியா இருக்க முடியவில்லை. ஆண்டவர் உடனே அனனியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அனனியா தீர்க்கதரிசி வந்து ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே அவருடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றது கீழே விழுந்தது. அவன் பார்வை இழந்தான், புசித்தான், ஞானஸ்நானம் பெற்றான். தாமதம் இல்லாமல் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான் என்று நான் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சவுல் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொன்னார். பாருங்க, அவன் ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான், ஒரு அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறான். 3 நாள் வரைக்கும் அவன் யாருமே பார்க்கவில்லை, அவன் புசிக்கவில்லை, குடிக்கவில்லை, தூங்குனானே இல்லையே தெரியாது. ஆனால் 3 நாள் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யாரையுமே பார்க்கல, ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கவனமாய் கேட்டார். 1 சாமுவேல் 1 கூட அந்நாள் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது சத்தம் கேட்கப்படவில்லை, உதடுகள் அசைந்தது, இருதயத்தில் பேசினாள். வாசல்ல, ஆலய வாசல்ல உட்கார்ந்திருந்த ஏலி கூட அந்த சத்தத்தை கேட்கவில்லை. வாய் அசைப்பதை பார்த்து அவள் வெறித்திருக்கிறாள் என்று அந்த ஏலி நினைத்தார். அந்த ஆலயத்தில் போதகர் நினைத்தார், அந்த ஆசாரி நினைத்தார், அந்த நியாயாதிபதி நினைத்தார், இவ குடித்து வெறித்திருக்கிறார், உன் குடியை ஒன்று விட்டு விலக்கு, எவ்வளவு நேரம் இப்படி வெறிச்சிட்டு இருப்ப அப்படின்னு அந்த ஏழை கேட்கிறார். ஆனா அந்நாள் ஜெபித்ததை ஆண்டவர் கேட்டார். அந்நாள் ஜெபித்தது ஆண்டுடைய செவிகளிலே அந்த ஜெபம் போய் சேர்ந்தது. அவருடைய சத்தம் கேட்கப்படவில்லை. இருதயத்தில் பேசினாள், இருதயத்தை உடைத்து கூட்டினாள். அவருடைய காரியங்களை ஆண்டவர் கவனமாய் கேட்டார். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கூட ஆண்டவர் கவனமாய் கேட்கிற தேவன். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் அமைதியா இருக்கவே முடியாது. வேதத்தில் எத்தனை பேர் ஜெபித்தார்கள்? ஜெபத்துக்கு ஆண்டவர் சில நேரங்களில் நேரடியாக பதில் கொடுத்திருக்கிறார், சில நேரங்களில் தூதனை அனுப்பி அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார், சில நேரங்களில் அந்த ஜெபத்துக்கு உடனே யாரையாயும் அனுப்பி அந்த காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் சவுலுடைய ஜெபத்துக்கு அனனியாவை அனுப்பினார். அன்னாளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த ஏலி சொல்லும்போது, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்துல நீ வேண்டிக் கொண்ட உன் காரியம் உனக்கு நடைபெறுவதாக என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து ஏலி அனுப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை அந்தரங்கத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், நீங்க ஒருவேளை அடைக்கப்பட்ட நிலைமையில ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், நீங்க ஒருவேளை அந்நாளை போல இருதயம் உடைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், உடைய சத்தம் யாருக்கும் கேட்கப்படாம அமைதியோட கூட ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உடைய ஜெபத்தை ஆண்டவர் கவனமாய் கேட்கிறார். ஆண்டவர் கவனமாய் கேட்டு அவர் அமைதியாக இருக்க முடியாது. உடனே ஜெபத்துக்கு பதில் அனுப்புகிற தேவனாக காணப்படுகிறார். காரணம், உங்களுடைய ஜெபம் ஆண்டுடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாக இருக்குமானா உடனடியாகவே ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன். சவுல், நான் நினைக்கிறேன், என்னுடைய கண்கள் பார்வையிட வேண்டும் என்று நிச்சயமா ஜெபித்திருக்க மாட்டார். காரணம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு தான் அவருக்கு ஆண்டவரை பார்த்து கேட்டார். இந்த ஒரே குறிப்புக்காக, தேவ சித்தத்துக்காக அந்த சவுல் ஜெபித்திருப்பார். ஆனால் அந்த ஜெபத்துக்கு போனஸாக கண் பார்வையும் கிடைத்தது. அவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை பற்றி ஆண்டவர் சொன்னார். அனனியா சொல்லும்போது, என் நாமத்துக்காக அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு அறிவிப்பேன். அவன் ராஜாக்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நீ போ என்று சொல்லி அனனியாவை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, அவன் தேவ திட்டத்துக்காக, தேவ சித்தத்துக்காக, தன்னை குறித்து ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை அறிவதற்காக அவன் ஜெபித்தார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். உங்களுடைய ஜெபம் உங்களுடைய சுயநலத்துக்கான ஜெபமாய் காணப்படுகிறதா? தேவ திட்டம் நிறைவேறுவதற்கான ஜெபமாய் காணப்படுகிறதா? அல்லது பொதுநலத்துக்கான ஜெபமாய் காணப்படுகிறதா? எப்படிப்பட்ட ஜெபமாய் காணப்படுகிறது? ஆண்டவர் உகந்த விண்ணப்பமாய் காணப்படுமானா ஜெபத்துக்கு உடனே ஆண்டவர் பதில் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, நாம் தியானிக்கிறது உங்களுடைய ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லணும். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், அவள் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாய் காணப்படுமானா ஆண்டவரே நம்முடைய ஜெபத்தை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆபிலுடைய காணிக்கை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் அல்லவா? அதே போல நம்முடைய ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும், சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஜெபமாக நம்முடைய ஜெபம் மாறுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துவோம்.
அன்றைக்கு சவுல் ஆண்டவர் தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக, தேவ சித்தத்தை அறிவதற்காக ஜெபித்தார் என்று நாங்கள் வேதத்தினுடைய வாசிக்கிறோம். அந்த ஜெபத்தை நீர் கேட்டு ஆண்டவர் உடனே அனனியா, ஆண்டவரை கர்த்தாவே, அனனியா என்கிற தேவ மனிதனை அனுப்பினீரப்பா, அவனை பார்த்து சவுல் இப்போது ஜெபம் பண்ணுகிறான் என்று நல்ல சாட்சி கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய சாட்சி பொதுநலமான ஜெபமாய் காணப்படட்டும், சுயநலமான ஜெபமாய் காணப்பட வேண்டாம். தேவ திட்டத்தை அறிவதற்கான ஜெபமாய் காணப்படட்டும், தேவ சித்தத்தை ஒப்பு கொடுக்கிற ஜெபமாய் காணப்படட்டும். நீர் ஜெபிக்கும் போது கூட என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு சொல்லி ஜெபித்தீர் ஆண்டவரே. ஒரு தூதன் வந்து உண்மை தேற்றினான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்களுடைய ஜெபம் கூட உங்களுடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாய் காணப்பட ஆண்டவர் கிருபை தருவீராக. எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே நீ விரும்புகிற ஜெபமாய் காணப்பட ஆண்டவர் இறக்கச் செய்யணும் ஜெபிக்கிறப்பா. வீண் வார்த்தைகள் அரட்டாதபடிக்கு ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட என்னோட ஜெபிக்கிறோம், உடைய பிள்ளைகளை கூட அந்த அனுபவத்தை நடத்துவீராக. எங்களுடைய ஜெபத்தை குறித்து நீரே சாட்சி கொடுக்கக்கூடிய அளவு ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் உகந்த விண்ணப்பமாய் காணப்பட கிருபை செய்யணும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென்.